வணக்கம். ரோட்டில் ஒரு நிமிஷம். இப்போ இருக்கிறது எங்கன்னா நம்ம ராயப்பேட்டா எக்ஸ்பிரஸ் அவனி பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப் தாங்க. இந்த பக்கம் வெஸ்லி சர்ச், இது பெட்ரோல் பங்க். மணி அதிகாலை 3 மணி. இப்போ கரெக்டாக 3 மணிலேருந்து பஸ்ஸு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நண்பர் ஒருவர் ஊருக்கு அனுப்புறதுக்காக. ஸோ 1 நம்பர் பஸ்ஸு ப்ராட்வேலேருந்து வந்தது. 3 மணிலேருந்து நின்றுட்டு இருந்தோம். இங்கே நிற்காமையே பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒருத்தர் தான் இருக்கார். கை போட்டு நிறுத்தாமல் போகிறாங்க. ஸோ பஸ் டிரைவருக்கு கண்டக்டர் ஒரு வேண்டுகோள், நீங்கள் மக்களுக்காக தான் வேலை செய்கிறீங்கன்றதை மறந்துடுறீங்க. அரசு வேலைன்றீங்க, அரசு ஊழியர்கள் தான், சரிங்களா? மக்களுக்காக தான் வேலை செய்கிறீங்க. ஸோ நீங்கள் பப்ளிக் சர்வன்ட்ஸு. ஸோ அரசு ஊழியர்னால் சிஎம் போஸ்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க, மக்களுக்காக வேலை செய்கிற ஆளுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ தான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பாட்டுன்னு டைரெக்டாக ஒரு பெரிய பொசிஷனில், இது எல்லாருக்கும் தான் பொருந்தது. ஏன்னா நிறைய பேர் அரசு வேலையில் இருக்கவங்க எல்லாருமே மக்களை ஒரு மதிப்பு இல்லாமல் துச்சமாக நினச்சிக்கிறீங்க. அதே மாதிரி வண்டி பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக பஸ் நிறுத்த மாட்டேறீங்க. ஓரமாக தவணை நடு ரோட்டில் நிறுத்துறது, பப்ளிக்கில் அதர் 2 வீலர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் நிறுத்திக்குங்க. ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ பொறுப்புள்ள பதவியில் இருக்கீங்க, அது துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு டைலாக் தான். ஸோ அப்படியே திருந்திங்களான்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.